நேர்களே ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். மீனவர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிய செய்தியும் வருத்தத்துக்குரிய விஷயமும் சேர்ந்தே நடந்திருக்கிறது. இது ரெண்டுமே முக்கியமான பல கேள்விகளை எழுப்புகிறது. அந்தோனியார் திருவிழாவில் அனுமதிக்கப்பட்ட ஏற்கனவே இலங்கை அரசு 20 மீனவர்களை அனுமதிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து கூடுதலான அலோகேஷனை கூடுதலான மீனவர்கள் தமிழகத்திலேருந்து கச்சத்தீவில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுத்திருக்கிறது. இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அதை உறுதி செய்திருக்கிறார். தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் திருமதி சசிகலாவுடைய கோரிக்கையை ஏற்று இதை நாங்கள் செய்திருக்கின்றோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறார். இதை பற்றிய கேள்வி எழுது. இதே வேளையில தான் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள். இரண்டும் ஒரே சமயத்தில் நடக்கிறது. இதை இரட்டை வேடம் என்று பார்ப்பதா, தீர்க்கப்படாமலே இந்த ஒரு மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது எவ்வளவு நாள் தொடர்வது, அதே கதை அதே நிலவரம் அதே துயரம் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. அந்தோனியர் திருவிழா அனுமதி மீனவர் பிரச்சனையை தீர்க்குமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இந்த நிகழ்ச்சியில் அரங்கத்தில் நம்முடைய தமிழ்நாடு மீனவர் பேரவையின் தலைவர் திரு அன்பழகனார் அவர்கள் இணைகிறார். மற்றும் உவா மாகாண இலங்கையுடைய உவா மாகாண முதலமைச்சராக பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு செந்தில் தொண்டமான் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அந்தோனியார் திருவிழாவில் தமிழக மீனவர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை திருமதி சசிகலா மற்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. நான் அதில் அந்த ஒரு கோரிக்கையை எடுத்து சென்று இலங்கை அதிபரை சந்தித்து வலியுறுத்தியதில் திரு செந்தில் தொண்டமான் மற்றும் திரு ஆறுமுகம் தொண்டமான் அவருடைய பங்கு மிக முக்கியமானது. இந்த ஒரு பிரச்சனைக்குரிய கோணங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இது பற்றிய சில கேள்விகள் எனக்கு இயல்பாகவே எழுது. திரு தொண்டமான் அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது, உங்களுடைய அதிபர் சிறிசேனாவுடைய கடிதத்தை பார்த்தேன். திரு ஆறுமுகம் தொண்டமானுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அதில் என்ன சொல்றாரு, இந்த ஒரு அந்தோனியார் திருவிழாவில் கூடுதலான தமிழக மீனவர்கள் கலந்துக்கணுங்கிற ஒரு கோரிக்கை திருமதி சசிகலா மற்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். திரு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் புரிந்து கொள்ள முடிகிறது. திருமதி சசிகலா பற்றி திரு மைத்ரிபால சிறிசேனா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த ஒரு கோரிக்கை எப்போ வைக்கப்பட்டது, எப்படி எடுத்து செல்லப்பட்டது, எப்படி ஏற்கப்பட்டது, இது பற்றிய ஒரு ஒரு கியூரியாசிட்டி இயல்பா எழுது திரு தொண்டமான். லைன் கட் ஆயிடுச்சு. திரு தொண்டமான் கேக்குதா? Can you hear me sir? கேக்குது. ஓகே. என்னோட கேள்வி கேக்குதா உங்களுக்கு? எஸ் உங்களுக்கு எஸ் ஐ அம் ஏபிள் டு ஹியர். பொதுவாக இந்த இடத்துல முதல்ல தமிழக நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்களோட தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள்ட்டையும் அதே மாதிரி திருமதி வி.கே. சசிகலா மேடம் அவர்களும் எங்களோட தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க. இது எப்படின்னா, கடந்த வாரம் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு இலங்கை நாட்டு ஜனாதிபதி 2 இரங்கல் கடிதம் அனுப்பிச்சிருந்தார் ஆறுமுக தொண்டமான் அவர்களோட தலைமையில். ஆனால் இதுதான் இந்தியாவில் முதல் தடவை ஒரு நாட்டு ஜனாதிபதி ஒரு முதலமைச்சரோட இறப்புக்கு இரங்கல் கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அதே தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரோட பெருமையை அந்த இடத்துல வெளிக்காட்டுது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் அவ்வளோ செல்வாக்குகள் இருக்குதுங்கிறது அந்த இடத்துல தெளிவுபடுத்துது. அந்த வேளையில் அந்த ஆமாம் கண்டிப்பாக ஆமாம். அப்போ ஒரு லெட்டரை அவரோட இந்த மாநிலத்தோட ஆளுநர் கையில் கொடுக்க சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு லெட்டர் அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட வீட்டில் கொடுக்க சொல்லியிருந்தார். அப்போ அந்த வீட்டை கொண்டு போய் கொடுக்க போயிருந்தப்போ அப்போ அந்த இடத்துல சசிகலா மேடம் அவர்கள் தான் அந்த லெட்டரை வாங்கினாங்க. வாங்கி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட ஆற்றிய சேவைகளை நினைவுக்கு அந்த இடத்துல பேசக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு. அவங்க செஞ்ச வேலையில் அந்த நேரத்தில் இலங்கைக்கும் அவங்களுக்கு அவங்க ஆற்றிய சேவைகளை பற்றி தான் கூடுதலாக பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அவங்க நினைவு கூர்னாங்க, இலங்கை தமிழர்கள் மேலே அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிகுந்த அக்கறை கொண்டு அவங்க அதுக்காண்டி குரல் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நாங்கள் நினைவுபடுத்தினோம். அதே மாதிரி தமிழக மீனவர்களுக்கு கூடுதலான இந்த இலங்கை பிரச்சனையில் அவங்க தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சசிகலா மேடம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க அதே மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி உங்கள் நாட்டு ஜனாதிபதி இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்காங்க, அதை நான் பெற்றிருக்கேன். அதே மாதிரி உங்கள் நாட்டு ஜனாதிபதிட்ட சொல்லுங்கள், அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மீனவர்கள் 20 பேர்
அனுப்பிச்சதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. 100 பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மீனவர்கள் அமைப்புகள். அந்த 100 பேர் அமைக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்த லெட்டரை போக கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ தூரம் இந்த தமிழக மக்கள் மேலேயும் முதலமைச்சர் மேலேயும் நீங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் உங்கள் அக்கறையை வந்து நீங்கள் தெரிவிச்சிருக்கும் போது இது வந்து ஒரு மத சார்ந்த விஷயம்னால கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்தை ஜனாதிபதி இங்க தான் அந்த கோரிக்கை வைக்கப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதன் அடிப்படையில் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு நல்ல ஜெஸ்டர் உங்க ஜனாதிபதியும் ஏத்துட்டு இருக்காரு. அதுக்கான முயற்சிகளை நீங்க திரு ஆறுமுகம் தொண்டமான்லாம் எடுத்து அது நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறேன். பட் அதே வேளையில தான் இந்த ஒரு செய்தி தமிழகத்துல பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வேளையில தான் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் அனுமதி கொடுக்கிறேன்னு ஒரு நல்ல ஜெஸ்டர் நடக்குது, இன்னொரு பக்கம் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்க பார்க்கும்போது ஒரு இரட்டை வேடமா பார்க்கப்படாதா? இல்லை, அதாவது தமிழக மீனவர்கள் வந்து இன்னைக்கு தான் முதல் தடவை தாக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கே அது ஒரு சந்தேகமாக இருக்கும். இது என்ன ஒரு இரட்டை வேடையான நடவடிக்கையான்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, சிறைக்கு பிடிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து பல கம்ப்ளைண்ட்கள் தூதரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், பல மீனவர்களை எங்களோட தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்களோட தலைமையில் போயிட்டு விடுவிச்சிருக்கோம். ஏன் இந்த 5 தூக்கு தண்டனை கைதிகள் கூட எங்களோட தலைவர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் அப்போ இருந்த ஜனாதிபதிகிட்ட போயிட்டு பேசி யாருமே ஒரு டயலாக் ஏற்படுத்தாத சூழ்நிலை இலங்கையில் நாங்கள் மட்டும் ஒரு டயலாக் ஏற்படுத்தி எங்களோட தலைவர் அந்த 5 பேரை விடுதலை பெற்று கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இது தாக்குதலுங்கிறதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி தாக்குதல் மேற்கொண்டா அதுக்கு நாங்களே கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஏன்னா எங்களை இரண்டும் செய்வது ஒரு நாடு, இரண்டும் செய்வது ஒரு நாடு. ஒரு பக்கம் நட்புக்கரம் நீட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் தாக்குதலும் நடந்தா அது நீண்ட நாட்கள் நடக்குது அப்படிங்கறத அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இல்லை, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா இந்தியாவில் உள்ள இலங்கை தூதர்லையும் இலங்கையில் உள்ள இந்தியா தூதர்கள்ட்டையும் அவங்க முறைப்பாடு செஞ்சாங்கன்னா உடனடியாக அந்த நேவி போட் நம்பர், எல்லாத்துலேயும் நேவி போட் நம்பர், அந்த வர்றவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். பேர் எடுக்க முடியலனாலும் நேவி போட் நம்பர் தூரத்தில் பார்த்தா கூட தெரியும். அந்த போட் நம்பரை மென்ஷன் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனடியாக நேவியில் வந்து இருக்குது கோர்ட்டு. அந்த நேவி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு நாங்களே உதவி பண்ணுவோம். இலங்கையில் இருக்க அமைச்சர்லாம் நாங்களே உதவி பண்றோம். அதுல ஜட்ஜ்மென்ட்ல வந்து இந்த மாதிரி அவங்க தாக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சா இல்ல, அந்த மாதிரி முடிவுக்கு தாக்கல் செஞ்சு அந்த கேஸை தொடரல. இது வரைக்கும் யாருமே கேஸை தொடர்ந்தா கண்டிப்பா வழக்கு தொடர்ந்து நேவி குற்றவாளியை தீர்க்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் செல்போன்ல கேமரா ரெக்கார்டிங்ல எவ்வளவு விஷயம் அப்படி ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வந்ததா அப்படி போச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, இது ரெண்டு ஒரு தரப்பு ஒரு சமயத்தில் நடக்குது அப்படிங்கிறதா வியப்பா இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்கோப்பும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, ஐ டேக் யூர் பாயிண்ட். உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். திரு அன்பழகன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் இந்த அலோகேஷன் கூடுதலாக செய்யப்படுது. திரு பொன் ராதாகிருஷ்ணன், திருமதி சசிகலா உள்ளிட்ட கோரிக்கையெல்லாம் ஏற்றி திரு ஜனாதிபதி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த ஒரு தாக்குதல் நடக்குது. பட் ஆனால் இது ஒரு புதிய பிரச்சனை. எல்லோரும் அவர் சொல்றதுல வந்து அவர் உண்மையை ஒத்துக்கிறார். நாங்க இது வந்து தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறோம், அது நடந்துட்டு இருக்குதுன்னு அவர் வாயாலே சொல்றாரு. அதுல வந்து ஒரு எல்லை, ஒரு நாட்டினுடைய எல்லையை தாண்டுகின்ற பொழுது, மீறுகின்ற பொழுது அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது அவங்க ரைட்ஸ் இருக்குது. ஆனா அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது எந்த சட்டத்திலயுமே இடம் கிடையாது. ஆனா அது அவரே சொல்றாரு, நாங்க அடிக்கிறோம், தாக்குறோம், அது வந்துட்டு அந்த மாதிரி எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. முதல்ல வந்து இப்போ அந்தோணியார் கோயில் திருவிழாவுக்கு வந்து 4000 பேர் வரைக்கும் நாங்க போயிருக்கிறோம். ஆனா இவங்க 100 பேருக்கு இவங்க ஏதோ எங்களை பார்த்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இவங்க பேசுறாங்க. 1905ஆம் ஆண்டு நம்புதாளை சேர்ந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் நம்புதாளையை சேர்ந்த அதாவது சீனி படையாட்சி என்றவர் தான் வந்து சீனிகுப்பன் படையாட்சி தான் வந்து அங்க வந்து ஒரு குடிசையில வந்து அந்தோணியார் கோயிலை நிறுவுறாரு. 1945ல அந்தோணி ஓலைக்குடாவை சேர்ந்த அந்தோணி என்றவர் தான் கல் வீடு கட்டுறாரு. அந்த கல்லால அந்த கோயிலை கட்டுறாரு. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கோவிலுக்கு போறதுக்கு, திருவிழாவுக்கு போறதுக்கு தடையோ எண்ணிக்கையே கிடையாது. இன்னைக்கு அவங்க கோவிலை புதுப்பிச்சுட்டுன்றதுக்காக 100 பேர் வரலாம், 20 பேர் வரலாம். இது எது காட்டுறதுன்னு கேட்டேன்னா, அவர்கள் வந்து நமக்கு வந்து நட்பு நாடுன்னு சொல்றாங்க. நட்பு நாடுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து மலேசியாவில் நடக்கிற தைப்பூச திருவிழாவுக்கு, முருகன் கோயிலுக்கு இந்தியா தமிழகத்தில் இருந்து 20,000 பேர் போறாங்க. ஒரு சாதாரணமா போறாங்க. ஆனா நம்ம கோவிலுக்கு வந்து 4000 பேர், அந்தோணியார் திருவிழாவுக்கு 4000 பேர் போற இடத்துல புதுப்பித்த கோயில் திறப்பிழாவுக்கு 20 பேர். அதன் பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சரும் மேடம் சசிகலா கேட்டுக்கொண்டதற்கிணங்க 100 பேர். ஏதோ பார்த்து இவங்க ஏதோ கொடுக்குற மாதிரியா கொடுக்குறாங்க. அதாவது நாங்களா பார்த்து கொடுக்குறோம், ஒரு 100 பேர் வாங்கன்றது அது நம்மளுடைய உரிமைகள் முற்றிலும் மறுக்கப்பட்டு, தடுக்கப்பட்டு
நாம அங்க போகக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கச்சத்தீவு தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தான் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்னும் சொல்ல போனா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய நிலைப்பாடும் அதுதான். ஆனா இதுல ஒரு வழிபாட்டு உரிமை அப்படிங்கிறது, மீன் வளர்த்தக்கூடிய உரிமை உட்பட இந்திய இலங்கை கச்சத்தீவு ஒப்பந்தத்திலே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனா 20 பேர் தர இல்ல 100 பேரான வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது அந்த உரிமைக்கு முற்றிலும் மாறா இல்லையா? ஏன்னா நம்ம வழிபாட்டு உரிமை அப்படிங்கிறது இட்ஸ் என்ஷ்ரைன்ட் இன் தி அக்ரீமெண்ட். முதலமைச்சர் 285 ஏக்கர்ல முதலமைச்சர் தொண்டமான் என்ன கவலையா இருக்குன்னா, அவரு அன்பழகனுக்கு நிறைய விவரம் தெரியாம அவர் பேசுறாரு. என்ன இதுல 2 விஷயம்னா, ஒன்று அவர் சொன்னார்ல நாங்களே ஒத்துக்கிறோம்னு சொல்லி தாக்கப்பட்டுறாங்க. நான் சொன்னது அவர் சரியா கவனிக்கல போல இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் என்னன்னா, தாக்கப்பட்டிருந்தா மக்கள் அவங்க தெரிவிக்கிறாங்க, தாக்கப்பட்டிருந்தா தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இலங்கை சட்டத்தில் வழிகள் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். தவிர அவர் சொன்ன மாதிரி தாக்கப்பட்டணும் இப்போ அடிச்சாங்க போனாங்க வந்தா நான் சொல்லல. ஒன்று நீங்களே சொன்னீங்க இந்த தாக்கப்படுவது புதிய நிகழ்வு இல்லை அப்படின்னா, நீங்க சொன்னீங்க தாக்கப்படுவது புதிய நிகழ்வு இல்லை அப்படிங்கும்போது தொடர்ந்து நடந்துதானே இருக்கு. தாக்கப்படுற நீங்க சொல்லல இந்த நிகழ்வு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இது இப்ப நான் கடல்ல இல்ல, இது வரைக்கும் இலங்கையில யாரும் நடவடிக்கை இல்லையா? யார் தண்டிக்கப்பட்டிருக்கா? ஒருத்தர் கூட தண்டிக்கப்படலையா? இல்ல இதுக்கு தாக்கப்பட்டவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் யாரும் பண்ண முடியாது. நாங்க இந்த தமிழகத்துல தான் பண்ண முடியும். சொல்றேன், நாங்க சிலோனுக்கு சரியா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எஸ் அவர் முடிச்சிட்டோம். நீங்க சிலான்ல ஒரு நிமிஷம் அவர்ட்ட சொல்லுங்க. நாங்க சிலான்ல அவரை பண்ண சொல்ல, சென்னையில இப்ப ஸ்டூடியோல இருந்து முடிச்சிட்டு இலங்கை தூதரம் இருக்குது மெட்ராஸ்ல தான். மெட்ராஸ்ல போய் இலங்கை தூதரத்தில் அவர் அன்பழகன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ தொடர சொல்லுங்க. அது அவருக்கு செய்ய முடியாட்டி அதுக்கு நான் நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த ஒரு நம்பிக்கை வரும். டெக்னிக்கலா மேபி பாசிபிள், மேபி யூ ஆர் ரைட், ஏன்னா நீங்க இதை டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் ஈட்டிங். அது மாதிரி எவ்வளவு நடவடிக்கை நடந்திருக்கு, எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய பிரதமர் எனக்கு அளித்த பேட்டியில சொல்லும்போது, தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில வந்தா தாக்க தானே செய்வோம், எங்க பகுதிக்குள்ள வந்தா தாக்க தானே செய்வோம். One minute, Ari. It is all if the proper evidence is shown to the Sri Lankan government, even by taking over a cell phone video. தூர தாக்கப்படும் போது செல்போன்ல வீடியோ எடுத்து போட்டிருந்தா கூட we have a proper evidence to. எந்த கேஸ் கோர்ட்ஸுக்கு போனாலும் விட்னஸ் கேட்கறாங்க. ஸோ விட்னஸ் இஸ் குவைட் ரிக்வயர்ட். அந்த விட்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இலங்கை அரசாங்கத்தை நடவடிக்கை எடுக்க எங்களால் வலியுறுத்த முடியும். ஒன்று. அதே மாதிரி இந்த இடத்துல 2வது பாயிண்ட் அவர் சொன்னாரு, 4000 பேர் போயிட்டு இருந்தாங்கன்னு. அந்தோனியார் திருவிழாக்கு 4000 இல்ல 40,000 பேர் அவரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. நாங்க இலங்கை அரசாங்கம் அதுக்கு முழு அனுமதி கொடுக்குறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது புதுப்பிச்ச திருவிழாங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் திருவிழாக்கு மீனவர் அமைப்புகளே 100 பேர் தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் அன்பழகன் அவர் சொல்ற மாதிரி 4000 பேர் 5000 பேர் ரிக்வெஸ்ட் பண்ணல. ரிக்வெஸ்ட் பண்ண மீனவர் அமைப்புல இருந்து வந்த ரிக்வெஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வெறும் 100 பேர் தான். ஏன்னா அந்த 100 பேருக்கு முழு அனுமதி கொடுத்திருக்கோம். அதுக்கு மேல அவர் வரதா இப்ப அவர் சொல்ற கச்சத்தீவு ஒப்பந்தத்திலேயே வழிபாட்டு உரிமை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இல்லையா? எப்படி அந்த ஒரு பெரிய திருவிழா எப்படி அவங்களுடைய மத உணர்வு சம்பந்தப்பட்டதோ, மீனவர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டதோ, அது போலதானே இதுவும். இது அதுக்கு அவ்வளவு பேர் அனுமதிக்க முடியும் போது இதையும் தாராளமா அனுபவிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. முதல்ல 20ன்னு சொல்லிக்கிட்டு தாராளமா நீங்க 1000 பேர் சொல்றாங்க. இப்ப 20 பேருக்கு தான் அனுமதியை கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த அனுமதியை 100 பேரை கேட்டா நீங்க அனுமதி யார வேணாலும் வரலாம். 4000 பேருங்கிறது அவர்கிட்ட சொல்லுங்க. கச்சத்தீவு திருவிழாக்குன்னு அது அவர்கிட்ட சொல்லுங்க. அந்த 4000 பேருங்கிறது கச்சத்தீவு திருவிழாக்கு தான் 4000 பேரு. இது கச்சத்தீவு திருவிழா கிடையாது. அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திருவிழா இது கச்சத்தீவு திருவிழா கிடையாது. கச்சத்தீவு திருவிழாக்கு தான் 4000 பேரு. சரியா? ஓபன் பண்றதுக்கு நீங்க நாளைக்கு இன்னொரு 100 பேர் வேணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஏன் இவ்வளவு கெடுபிடி கேள்வியோட தலைவர் கச்சத்தீவு ஒப்பந்தத்திலேயே கேட்கிறது என்பது கச்சத்தீவு ஒப்பந்தத்திலேயே அந்த ஒரு ரிலீஜியஸ் ரைட்ஸ் என்ஷன் பண்ணிருக்கும்போது திருவிழாக்கு 4000 இதுக்கு 20 100 அப்படி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது தானே அந்த டென்ஷன் பெருகுது. திருவிழாக்கு 4000 கிடையாது. திருவிழா அன்லிமிட்டெட். 1 லட்சம் பேர்னாலும் நீங்க வரலாம். திருவிழாக்கு 1 லட்சம் பேர்னாலும் வரலாம். பட் இதுக்கு there are certain formalities. ஏன்னா இதில் வர்றவங்க யாருக்குமே பாஸ்போர்ட் கிடையாது. அதுக்குள்ளே இமிகிரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். யாருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் ஃப்ளைட் ஏறி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் கொழும்பு ஏர்போர்ட்டில் இறங்கி கொழும்பு வழியாக போகிறதா இருந்தாலும் 1 லட்சம் பேர்னாலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம்.
பட் நீங்கள் வர்றீங்க எல்லாருமே த்ரூ போட் வித்தவுட் பாஸ்போர்ட்ஸ். ஸோ அதுக்கு ஸ்ரீலங்கன் இமிக்ரேஷனுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அலோவ் பண்ணுறதுக்கு. ஸோ உடனடியாக அந்த ப்ரொசீஜர் இமிக்ரேஷன் அலோவ் பண்ணுறதுக்கு இமிக்ரேஷன் ஷுட் பி இன் அ பொசிஷன் டு அக்கமடேட். அதுக்குள்ள சிஸ்டம் இருக்குது, அதுக்குள்ள ப்ரொசீஜர் இருக்குது. இன்னொரு கண்ட்ரிலேருந்து இலங்கையில் நீங்கள் பாஸ்போர்ட் வழியாக வந்தால் அவர்கிட்ட சொல்லுங்க அன்பலன் அவர்கிட்ட, அவரை நேரடியாக அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு என்னால் முடியும். அது ஒரு விஷயம் கிடையாது. பட் நம்ம போட்டில் வரும்போது we are entering another territory without proper identity with the passport and all those things. So this has to be taken as a special case in Sri Lanka. இறுதியான கருத்து திரு அன்பழகனார், இறுதியான கருத்து, உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது நமக்கு வந்து அங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இங்க அடிக்கிறாங்க. இப்போ அவர் சொன்னாரு, அவருடைய ஜனாதிபதி கேட்ட உடனே நான் ஒரு ஜனாதிபதி கிட்ட அவருடைய நேரடியாக ரெக்வஸ்ட் பண்றேன். 2015 பிப்ரவரி 26 இன்னைக்கு வரைக்கும் 117 படகு இருக்கு. அவங்க ஜனாதிபதியா இவர் அமைச்சரா உடனே ரிலீஸ் பண்ணலாம் இல்லைங்களா? இன்னைக்கு தெரியுங்க 2015 பிப்ரவரி 26 இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு போட்டை ரிலீஸ் பண்ணல. ஒரு நட்பு நாடு, ஒரு அண்டை நாடு ரொம்ப இறக்கப்படுறாங்க, நம்ம உரிமைகள் கொடுக்குறான்றாங்க, அந்த போட்டை யார் ரிலீஸ் பண்ணல? திரு செந்தில் தொண்டமான் இதற்கான முயற்சிகள் நீங்க எடுப்பீங்களா? அது சார்ந்த உத்தரவாதம் எதுவும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அவர் இறுதியான கருத்து புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குது. ஒரு நாட்டுல லீகல் லாஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. நாட்டு ஜனாதிபதி கொடுத்த லெட்டர்ல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி மத சார்ந்த விஷயங்களுக்கு நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது பண்றோம்னு சொல்லி ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி. அவர் சொல்ற மாதிரி இங்க இருந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு 114 போட்டை ரிலீஸ் பண்ணுங்க, 120 போட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதோட அவர் ஃபிளைட் எடுத்து கொழும்புக்கு வந்து கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்க, 117 போட்டை ரிலீஸ் பண்ண சொல்லி. அதுக்கு நானே லாயர் வச்சு தரேன், அவருக்கு சிரமமா இருந்துச்சுன்னா அது என்னால செய்ய முடியும். இலங்கை அரசாங்க சட்ட அமைப்புல இருக்கிற சில விஷயங்கள் வந்து சட்ட அமைப்புகள் படி தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதனால அது கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணி பை லீகலி போய் தான் ஆகணும். இந்த பிரச்சனைகள், இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கச்சத்தீவு திருவிழால இந்த ஒரு புதுப்பிக்கிறது தொடர்ந்தே சர்ச்சைகள் எழுந்து வந்த நிலையில கூடுதலா ஒரு சிறிய ரிலாக்ஸேஷன் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு ஜெஸ்டரா பார்க்கலாம். அதை தாண்டி 2 நாடுகளும் இதை அணுகி மீனவர்களுக்கு, இரு நாட்டு மீனவர்களுக்கும் பிரச்சனை இல்லாது ஒரு சுமூக தீர்வை ஏற்றதுலேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறோமோ அப்படிங்கிறது தான் தொடர்ந்து எழக்கூடிய அச்சம். நிகழ்ச்சியில் பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.